spirit love you so. சந்திரமுகி எல்லாருமே கண்டிப்பா பார்த்திருப்போம். ஸோ அந்த படம் வந்துட்டு ஆக்சுவலா ஒரு ஹாரர் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அது ஒரு பார்ஷியலி ஹாரர் ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன். அது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டிங்கிற மாதிரி தான் அந்த படத்தை விட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ள இந்த ஹாரர் எலிமெண்ட்ங்கிறது லைட்டா தான் இருக்கும். ஒரு இன்டைரக்ட்லி ஹாரர் ஃபிலிம், ஒரு பார்ஷியலி ஹாரர் ஃபிலிம்ங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் அந்த படத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது மெயின் ஃபோக்கஸா இருக்கும். ஸோ அந்த கங்காங்கிற கேரக்டர் வந்துட்டு ஒரு சந்திரமுகியா மாறுறதுங்கிறது பேய் பிடிச்சி இல்ல, அவளுக்குள்ள ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா வந்துட்டு அனதர் ஒரு ஆல்டர் ஈகோவா தான் சந்திரமுகி வந்திருக்காங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கான சில சீக்வன்ஸுங்கிறதுமே அமைச்சிருப்பாங்க. கங்கா வந்துட்டு சின்ன வயசுலயே வந்துட்டு கதைகள் கேட்டு அந்த கதைகள் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை தனித்தனி நினைச்சுக்கிறா அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ வந்து தன்னைத்தானே அப்படி நினைச்சுக்கிறதுனாலதான் சோ இவளுக்கு வந்துட்டு சந்திரமுகியோட கதையை கேட்கும் போதுமே நான் தான் சந்திரமுகிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிறதுனாலதான் இந்த விஷயங்கிறது ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சில படங்கள் வந்துட்டு இப்ப பாக்குறோம் இல்லையா. சோ அந்த படங்கள்ல வந்துட்டு ஹீரோ கேரக்டரோடைய மோட்டிவ்ங்கிறது கம்ப்ளீட் ஆகாம படம் முடிஞ்சுது அப்படின்னா, இல்ல நடக்க வேண்டிய விஷயம் நடக்காம முடிஞ்சுது அப்படின்னா, நம்ம மீம்ஸ் மூலியமாவோ ஏஐ எடிட்ஸ் மூலியமா அது நடக்கிற மாதிரி முடிச்சிருப்போம். உதாரணத்துக்கு இந்த அம்பிகா பத்தியில வந்துட்டு அவங்க 2 பேரும் சேரல, அவ இறந்துட்டாங்கிறத வந்துட்டு இப்ப ரீரிலீஸ் பண்ணும்போது ஏஐ மூலியமா அவங்க சேர்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க. சீதாராமம் படத்துல சீதாவும் ராமும் சேரலங்கும் போது அது வந்துட்டு நமக்கு ஒரு ஏக்கத்தை கிரியேட் பண்ணுது. அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி வந்துட்டு இந்த படத்துல அந்த மாதிரி சந்திரமுகியோட கதையை கேட்கும்போது சந்திரமுகியோட அந்த மோட்டிவ்ங்கிறது கம்ப்ளீட் ஆகாம போனதுனால அந்த மோட்டிவ் கம்ப்ளீட் ஆகணுங்கிறது கங்காவுக்கு தோணுனதுனாலதான் தன்னைத்தானே சந்திரமுகியை நினைச்சா. சோ அதனாலதான் சந்திரமுகி அவளுக்குள்ள வந்து அந்த மோட்டிவை கம்ப்ளீட் பண்றதுதான் கோலுங்கிற மாதிரி வந்துட்டு அந்த படங்கிறது நகருது. ஸோ அந்த ஆல்டர் ஈகோ இது மூலியமா தான் கிரியேட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த படம் வந்துட்டு இந்த 2 ஜானருக்கு நடுவில் தான் நிக்குது. சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அந்த ஹாரருக்கு நடுவில் தான் நிக்குது. அந்த வகையில தான் எனக்கு இந்த அப்சஷன் படமே தோணுச்சு. அப்சஷனோட கதையை பார்த்தோம் அப்படின்னா அந்த பேருங்கிற ஒருத்தன் நிக்கியை வந்துட்டு லவ் பண்றான். அந்த நிக்கியை வந்துட்டு இவன் டைரக்டா எழுதி சொல்லாம ஒரு ஸ்டிக்கை வச்சு ஒரு ஒன் விஷ் ஒரு ஸ்டிக்கை வச்சு அதை உடச்சு எனக்கு வந்துட்டு என்ன ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணா என் மேல ரொம்ப அப்செட் ஆகக்கூடிய பொண்ணா எவ்வளவு மார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அண்ட் அது லிட்டரலி நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நினைச்ச மாதிரி தான் கதை. இந்த ஒன் விஷ் அந்த பவரை வச்சுதான் அவளுக்கு வந்துட்டு இந்த விஷயங்கள் நடந்துச்சு. அதனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிருந்தாலும் கூட இதுக்கு பின்னாடி ஒரு ஹாரர் எலமெண்ட்டுமே இருக்கு. ஏமா ரொம்ப அப்சஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை அவளை மாத்து அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி இவன் மேல யாரும் அப்சஸ்டா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த படத்தோட ஓப்பனிங்ல அவளுக்கு ஒரு பூனை இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பூனை இறந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அந்த பூனை தான் இவளுக்குள்ள ஒரு ஆவியா பூந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இன்டர்நெட்ல ஒரு தியரிங்கிறது இருக்கு. இந்த படத்துல சொல்லல. பட் இந்த வகையில நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் சந்திரமுகி இந்த படமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த படத்துல ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, இந்த படத்துல ஒரு அந்த விஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் ரெண்டுத்துலயுமே வந்துட்டு சந்திரமுகி தான் இவளுக்குள்ள ஆவியா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே இந்த இடத்துல ஸ்டாண்டிங் அந்த பூனை தான் வந்துட்டு இவளுக்குள்ள ஆவியா வந்திருக்கிற மாதிரியுமே சொல்றாங்க. இந்த 2 விஷயமே மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுதுல்ல. அந்த ஒரு மேட்டர் தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் பண்றதுக்காக இதானது. சோ சந்திரமுகி படத்துல இது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படிங்கிற மாதிரியுமே இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஹாரர்ங்கிற மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. சரவணன் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப கிளியரா தான் சொல்லியிருப்பாரு. சின்ன வயசுல அந்த கதாபாத்திரங்கள் இதெல்லாம் கேட்டு அதனாலதான் அவளுக்குள்ள ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அது மாதிரி அமைஞ்சிருக்கு. இதனாலதான் இப்படி அவ ஆயிருக்கா. சோ இதை வந்துட்டு சரி பண்ணணும் அப்படின்னா அந்த மோட்டிவ் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் முடியும். சோ அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி போகணும் அப்படின்னா ஸ்பிளிட் பர்சனாலிட்டியை மோட்டிவை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்குதான் அந்த டிராமா சீக்வன்ஸே நடந்திருக்கும். அந்த ஃபுல் பாட்டு வந்துட்டு அவளை ஆட வச்சு ஃபுல்லா முடிச்சு அதுல வந்துட்டு அவங்க முடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு முடியணும் அப்படின்னா அதுக்கு இவன் சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த விஷயம் கேட்டவங்க செத்தாதான் இந்த விஷயங்கிறது மறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேற யாராவது இந்த விஷயம் வந்துட்டு முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு இது முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா இது முடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியலங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிருப்பான். அந்த இயானுங்கிற ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து இதை ட்ரை பண்ணும்போது அவங்க லிட்டரலா வந்துட்டு போடா பைத்தியம்னு சொல்லிட்டு எனக்கு $1 பில்லியன் வேணும்னு கேட்டா பார்த்தா பணம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல சில பிளாட் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். சோ இந்த படத்துல வந்து விஷ் தான் இவளை இப்படி மாத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல ஸ்வீட் பர்சனாலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இந்த 2 படத்துலயுமே இந்த ஹாரர் எலமெண்ட்ங்கிறது எங்க இருந்து வருது அப்படின்னா சில சீன்ஸ் மூலியமா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப சந்திரமுகியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த கட்டில தூக்குற சீன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி ஒரு பொண்ணு வந்துட்டு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கிற பொண்ணு 8 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்த அந்த கட்டில ஒரே ஆளா தூக்கணுங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. இந்த இடத்துல இந்த படத்தை ஒரு ஹாரர் ஃபிலிமா அவங்க மாத்துறாங்க. மேபி சந்திரமுகி இவளை ப்ரொசஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா கங்கா வந்துட்டு அந்த ரூமுக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கும் போது எப்படி வெளியில போனா அவளுக்கு எங்க இருந்து சலன் கிடைச்சது, அவள் பூட்டி வைக்கிற சந்திரமுகி ரூமுக்குள்ள எப்படி போனா இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது இல்ல. சோ இதுக்கெல்லாத்துக்குமே வந்துட்டு சந்திரமுகி அவளை ப்ரொசஸ் பண்ணனால்தான் அப்படிங்கிற மாதிரியுமே நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அதை தாண்டி வந்துட்டு சில இந்த பாம்பு ஒன்று படம் ஃபுல்லுமே இருந்துகிட்டு இருக்கும். அது என்ன மேட்டருங்க தெரியல. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்ங்கிறது இந்த படம் வந்துட்டு ஒரு ஹாரர் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லுது. பட் இந்த பக்கம் அப்சஷனுக்கு வந்தாலுமே வந்துட்டு
இந்த படத்துல சாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூனை இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பூனை தான் இவளை பொசஸ் பண்ணிக்க சொல்லியிருப்பாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ்ல டார்க்ல அவ நின்றுகிட்டு இருக்கும்போது, அதாவது நிக்கி நின்றுட்டு இருக்கும்போது அவருடைய கண்ணு க்ளோ ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் லைக் பூனையோட கண்ணு வந்துட்டு நைட்ல க்ளோ ஆகும். அந்த மாதிரி தான் சொல்ற மாதிரி தெரியுது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு சில சீக்வன்ஸ்ல அவ பண்ணக்கூடிய விஷயங்கள், அவ நடந்துக்கிறது, அவ குதிக்கிறது, இது எல்லாமே பூனை மாதிரி தான் பண்ணுவா. அண்ட் இருட்டுக்குள்ள மூலையில போய் நின்றுட்டு பேர் அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கிறது. அண்ட் வந்துட்டு பேர் காலையில வேலைக்கு போயிட்டு அவன் நைட் வர வரையும் அதே இடத்துல நின்றுட்டு இருப்பா. பூனை இதெல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இந்த பூனை வந்துட்டு மேக்ஸிமம் ரொம்ப அசையெல்லாம் செய்யாது. ரொம்ப அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்கும். அமைதியா உட்காந்துட்டு இருக்கும். டப்பு டிப்புன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பும். சோ அந்த மாதிரியுமே நடந்துக்குவா. அண்ட் ஒரு சீன்ல படத்தோட ஓப்பனிங்ல அந்த அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச உடனே வந்துட்டு இந்த சாண்டி இறந்துச்சு, உன்னுடைய நீ என்ன சோகமா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பா. லிட்டரலி அவன் வந்துட்டு சாண்டி இறந்ததை அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு ஒரே ஒரு பொண்ணு கிட்ட மட்டும் தான் சொல்லியிருப்பான். வேற யாருக்குமே சாண்டி இறந்தது தெரியாது. ஆனா இவளுக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிற ஒரு கேள்விங்கிறது வருது இல்ல. சோ அந்த வகையில சாண்டி தான் இவளுக்குள்ள ஒரு ஆவியா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் சாண்டி வந்துட்டு சாண்டி இறந்ததை பத்தி நீ என்ன நினைக்கிற, சோகமா இருக்கே அப்படின்னு சொல்லிருக்கும், சோகமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். பட் அவன் ரொம்பலாம் அழுதிருக்க மாட்டான். ஆமா சோகமா தான் இருக்கு, பட் மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். சோ அதுவுமே அவனுக்கு ஒரு சின்ன கோவங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். சாண்டி இறந்து நினைச்சு உனக்கு வந்துட்டு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சோ தான் இறந்த நினைச்சு உனக்கு கவலை இல்லையா அப்படிங்கிற அந்த கோவமே இருந்துகிட்டு இருக்கும். சோ அந்த வகையில அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு அழகா இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த பக்கம் சந்திரமுகியோட கேரக்டரை பார்த்தாங்கனாலுமே வந்துட்டு சந்திரமுகியா நீங்க பாத்தீங்கன்னாலுமே திடீர்னு கோவப்படுற மாதிரியும் திடீர்னு ஹாப்பியா டான்ஸ் ஆடுற மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த மாதிரிதான் இந்த படத்துல நிக்கியுமே திடீர்னு கோவப்படுவா, திடீர்னு ஹாப்பியா இருப்பா, திடீர்னு ஏன் என்ன பார்த்து பயப்படுறேன்னு சொல்லிட்டு திட்டுவா, திடீர்னு வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி மூட் ஸ்விங்கா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இது வந்துட்டு அவளுக்குள்ள ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படிங்கிற மாதிரியுமே நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாண்டி அந்த பேய்ங்கிற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது வகையில் இந்த ரெண்டு படமே இந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் வீடியோ இந்த ரெண்டு படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இதை தாண்டி அப்சஷன் படமே வந்துட்டு ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஹாரர் ஜான்ருங்கிறது எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதெல்லாம் பார்க்க மாட்டேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா பார்ப்பேன். ஸோ அந்த வகையில இந்த படத்தை பார்க்காதவங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ட் மட்டும் கொடுக்குறேன். என்ன மேட்டர் அப்படின்னா இன்டர்நெட்ல ஒரு விஷயங்கிறத பார்த்தேன். என்னன்னா இந்த படத்தை வந்துட்டு இந்த ஹீரோயின் ஹீரோ மேல வச்சிருக்கிற அப்சஷன் நீங்க பார்க்கக்கூடாது. அது இந்த படம் வந்துட்டு சொல்ல வரல. இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படின்னா உலகம் ஃபுல்லுமே ஆம்பளைங்க பொம்பளைங்க மேல வச்சிருக்கிற ஒரு அப்சஷன். இந்த பொண்ணுங்கிறவங்க வந்துட்டு தான் மேல அப்படி ஒரு இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்சஷன் இருக்குல்ல, என்ன மட்டும் தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அப்சஷனோட வெளிப்பாடாதான் இந்த படம் இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த ஹீரோ கேரக்டர் வந்துட்டு அந்த பொண்ணு தான் மேல ரொம்ப அப்சஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சதுனாலதான் இந்த விஷயம் கேட்டான். அதனாலதான் அவனுக்கு வென வந்துச்சு. ஸோ அவன் நினைச்ச அந்த சுயநலமான அந்த எண்ணங்கிறது தான் அவனை வந்துட்டு இந்த ஒரு நிலைமை கொண்டு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஒரு அருமையான படம். இது ஒரு சினிமாட்டிக் நியூஸ் மாதிரி எதுவும் எடுத்துட்டு போற மாதிரி சொல்றாங்க எனக்கு தெரியல. பட் எனக்கு இது ஒரு படமா நல்லாவே இருந்துச்சு. இந்த இதுக்கு யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியல. ஆனா சில பிளாட் ஹோல்ஸுமே இருக்குங்கிற மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் விடுங்க. படமா பயங்கரமா இருக்கு. ஸ்கிரீன் பிளேயுமே பயங்கரமா இருக்கு. ஒரு யூடியூபர் ஒரு 10 லட்சத்தை வச்சுட்டு எடுக்கப்பட்ட படம் இப்போதைக்கு இன்டர்நேஷனல் லெவல் எவ்வளவு போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில நீங்க இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் தியேட்டரை செக் பண்ணி பாருங்க. அண்ட் நான் சொன்ன இந்த தியரிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு மேட்ச் ஆச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூஸ் இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ போயிட்டு வரேன். பை.